என்ன தனலட்சுமி, யாருக்காக காத்திருக்க? செல்வமணிக்காகவா? அவன் வரமாட்டான். நீ காத்திருக்கிறது வேஸ்ட். இங்க பாரு, நீ அங்க நிக்கிறதும் இங்க நிக்கிறதும் கோயிலில் நிக்கிறதும் அவனுக்காக காத்திருக்கிறதுலாம் வேஸ்ட். அவன் இப்போதைக்கு வரமாட்டான். என்ன சொல்றீங்க? அவன் என்ன வர சொன்னான், கண்டிப்பா வருவான். இல்ல தனலட்சுமி, இப்பதான் அவ அப்பா கூட அவன் பைக்ல போறத பார்த்தேன். அவன் கண்டிப்பா இப்போதைக்கு வரமாட்டான். நீ இங்க காத்திருக்கிறது வேஸ்ட். அவன் வீட்டுக்கு தீபாவளிக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க மாமா வீட்ல இருந்து அத்தை வீட்ல இருந்து எல்லா குடும்பமும் ஒன்னா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவன் உன்னை பார்க்க வருமான்னு நீ நினைக்கிறது தப்பு. இங்க பாரு தனலட்சுமி, உனக்காக மனசு கேட்காம தான் இங்க வந்தேன். நான் என் புருஷன் கூட கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். உன்னை பார்த்த உடனே வண்டியை நிப்பாட்ட சொன்னேன். நீ தனியா இப்படி நிக்கிறது தப்பு. பாவம் பங்கஜக்கா, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வைக்குது. நீ அவனை நம்பி அங்கேயும் இங்கேயும் இப்படி நின்றுட்டு இருக்க. ஊர்ல உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் கண்டபடியா பேசுவாங்க. இந்த கல்யாணம் நடந்துட்டா பிரச்சனை இல்லை, ஆனா நடக்காட்டா என்ன சொல்லு? நீ மல்லிகா அக்காவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நேரம் அந்த அக்காவோட மனசு நல்லபடியா இருக்கும், இன்னொரு நேரம் அவ கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சவா. திடீர்னு மனசை மாத்திக்கலாம்ல. அதெல்லாம் இல்ல, அவங்க எங்க அம்மாட்ட வாக்கு கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். இங்க பாரு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். நடக்க வேண்டான்னு நான் சொல்லல. இங்க பாரு, நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தான். என்னைய வரைக்கும் என் மாமியாட்ட குட்டு வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என் புருஷன் என்னை சந்தோஷமா தான் வச்சிருக்காரு. அத மாதிரி நீயும் உன் புருஷன் கூட சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த கல்யாணம் நடக்காட்டா நீ எவ்வளவு கஷ்டப்படுவ. நீ பொம்பளை பிள்ளை, நீ ரொம்ப பாதிக்கப்படுவ. அதனாலதான் சொல்றேன். அதுவும் இல்லாம பங்கஜக்கா ரொம்ப நல்லவ. அவ மனசு சங்கடப்பட்டா நல்லா இருக்குமா? நீயே யோசிச்சு பாரு. சரி, நீ இப்ப ஒன்னும் குழம்பிக்க வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். ஆனா மணி 6 மணிக்கு மேல ஆகுது. இதுக்கு மேலேயும் நீ இங்க காத்துட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு. அவன் இன்னொரு நாள் நேர்ல வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். சரிக்கா. சரிம்மா, பார்த்து போ. சரிக்கா. கேதிங்க போவா, சட்னி அரைச்சி எங்க கொண்டு வச்சாலும் தெரியலையே. தோசை சுடுறீங்களான்னு பார்த்தா ஹாலை வேற காணும், வயிறு வேற கப கப கபன்னு பசிக்குது. ஏமா நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன். ஏம்மா முறுக்கு சுட்டுக்கிட்டு இருந்தம்மா, அதான் ஓ ஞாபகம் வந்துச்சு, அப்படியே வந்தேன். என்னடி முறுக்கு சுட்டியா? முறுக்கு நல்லா வந்திருக்கா? கொண்டு வந்தியா அம்மைக்கு? ஏம்மா அந்த கதையை எங்கன்னு கேட்குற? முறுக்க சுட்டுக்கிட்டு இருந்தனா திடீர்னு எண்ணெய் காலி ஆயிட்டு. சரி கடைக்கு போய் வாங்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா கடைக்கு போறதுக்குள்ளேயும் முறுக்கு மாவெல்லாம் அப்படியே காஞ்சி போயிடும். அதான் மூடி வச்சுட்டு ஓன்ட்ட ஓடியாந்தேன். ஏமா ஒரு 2 லிட்டரு மட்டும் எண்ணெய் இருந்தா தாமா, நான் முறுக்க சுட்டுட்டு அப்புறமா உனக்கு வாங்கி தரேன். ஏமா 2 லிட்டரு எண்ணெய் கூட இல்லாமையா இருக்க? வாய் அப்படி முழின்னு முழிக்கிற? இல்லடி, நேற்று சாயங்காலம் உன் மைனிக்காரி சமோசா சுடுதுன்னு எண்ணெயை பூரா காலி பண்ணிட்டான்னு கழுவி ஊத்துனேன். இப்ப நீ வந்து என்ன கேட்குற? என்னைய உன்கிட்ட தூக்கி கொடுத்துட்டா ஆடுன்னு ஆடுவாளேன்னு யோசிக்கேன். மருமக கறிக்கு தீபாவளிக்கு முன்னாடியே பலகாரம் கேட்குதோ பலகாரம். சமோசா சுட்டாலாம்ல சமோசா. அதான் ஒத்தேல மாமியால மருமகளும் தின்னேல எனக்கு 2 கொடுக்கணும்னு தோணுச்சா? அண்ணா கட்டி உன் வயிற்றுச்சல்ல வாரியில கொண்டு அடிக்க. நானே நேற்று ஆங்காரத்துல அவகிட்ட 5 லிட்டர் எண்ணெயை காலி ஆக்கிட்டியான்னு கேட்குறேன். இந்த சின்ன பேவுல ஏமோ சமோசாவை தூக்கிட்டு போ, வேண்டாட்டி கிடக்கா நல்லா இருக்கு அப்படிங்கானே அவளும் விசுக்குன்னு தூக்கிட்டு போயிட்டா தெரியுமா? ஒரு வாய் கூட திங்கல. நானே வயிற்றுச்சல்ல கிடக்க, நீ என்னன்னா நல்ல மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு தின்னீடோன்னு கேப்பியோ? என்னம்மா உனக்கு ஒரு வாய் கூட கொடுக்கலையா? அண்ணன் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்தா? அண்ணன் தானே அடுப்பங்கரைக்குள்ள குத்த வச்சுக்கிட்டு இருந்தான், நல்ல ஒத்த தீவனம் தின்னுக்கிட்டு. என் கதை இப்படி நாரி போகுது, நீ என்னன்னா இந்த பேச்சு பேசுத? எம்மா போனதெல்லாம் போகுது, முதல்ல எண்ணெயை கொடு, நான் முறுக்க சுட்டுட்டு உனக்கு கொண்டு வரேன், நீ ஓரமா உட்காந்து தின்னு. சரிடி, தெரியாம தரேன், பின்வாச வழியா கொண்டுட்டு ஓடு. இங்க இருந்து பார்த்தாலும் வச்சுக்கோ, அவ்வளவுதான். எல்லா சாமானையும் தூக்கி கொடுக்கறேன்னு என்ன கழுவி ஊத்துவான். அந்த சின்ன பேவுல ஒருத்தன் பார்த்தாலே போதும், அப்படிதான்.
நொம்மா நொம்மாங்கிற என்ன? பின்னாடி பின்னாடி. ஓ, இந்த களவாணி வேலை எத்தனை நாளா நடக்குது? ஆட்டாலும் மவளும் சொந்த வீட்டிலேயே சூனிய வைக்கிற மாதிரி திருடிக்கிட்டு இருக்கியே. நீ இங்க இருந்து களவாண்டு உன் மவளுக்கு கொடுக்கறியாக்கும். அப்படியே மவ பாசம் பொங்குது. இல்ல, அது வந்து இன்னைக்கு தான் என்ன காலி ஆயிட்டுன்னு கேட்கறதுக்கு வந்தா. ஓ, உன் மவ கடைக்கு பக்கத்துல இருக்கிற கடையில போய் வாங்க முடியாது, உன்கிட்ட வந்து ஓச்சியில வாங்க வாடாளா? எங்க அப்பா சம்பாத்தியெல்லாம் என்னடா எப்படி காலி ஆகுதுன்னு பார்த்தா இப்பதானே தெரியுது. நேத்து சமோசா சுட்டதுக்கு எங்க அம்மாவை என்ன பேச்சு பேசினேன். 5 லிட்டர் எண்ணெயும் அப்படியே காலி ஆக்கிட்டான்னு சொன்னியே. இப்போ உன் மவளுக்கு களவாணித்தனமா கொடுக்கும்போது மட்டும் காலி ஆகலையோ? என்ன பழக்கம் இது? சீ, சொந்த வீட்டுல களவாண்டு மவளை குடிக்கியாக்கும். இல்ல, நான் இன்னைக்கு தான் வந்தேன் தெரியுமா? அதுவும் அம்மாக்கு முறுக்கு சுட்டு கொண்டு வரேன்னு சொல்லதுக்கு வந்தேன். நீ என்னன்னா இப்படி பேசுற? அப்படியே உங்க ஆட்டாளுக்கு செஞ்சதெல்லாம் கொண்டாண்டு கொடுத்த. முந்தா நாள் பிரியாணி தின்னியே. ஒத்தேட 1.5 கிலோ கடியை வாங்கி பிரியாணி செஞ்சு ஓசிலே நடுவீட்டுக்குள்ள உட்கார்ந்து தின்னியே. அது எப்படி? அப்போ உங்க அம்மைக்கு ஒரு தட்டுல கொண்டாந்து கொடுக்கணும்னு உனக்கு தோணலையாக்கும்? ஏம்மா முறைக்காதம்மா, நான் கொண்டுட்டு வர்றதுக்குள்ளேயும் ஆறிரும். சரி தின்னுட்டு கொண்டு கொடுப்போம்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளேயும் எனக்கு உறக்கம் வந்ததா மறந்தே போயிட்டேன். அப்படியே உறங்கி போயிட்டேன். சரி ராத்திரிக்கு எடுத்துட்டு வரும்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் மழை வந்துச்சா, அதான் வரலை. எங்கள் வீட்டுக்காரரே எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணிட்டாரு தெரியுமா? வெக்கங்கட்ட கழுத, சின்ன பிள்ளையில 2 இந்த வீட்ல இருக்க, எனக்கு தான் கொண்டு வரல. அது உனக்கு அது கொண்டாந்து கொடுக்கணும்னு தோணுச்சா? மழை நேரம் அதுகளுக்கு ஒரு வாய் கொடுத்தானே, தொண்டைக்கு கீழே போனா நரவலி. அது கொடுக்கணும்னு உனக்கு தோணல. ஒத்த தீவனம் தின்றுக்க என்ன முழிக்கிற? இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு பாக்குறியோ? எல்லாம் உன் மாவா தான் எழுதியிருப்பா, வேற யார் எழுதியிருப்பா? எல்லாம் கேளு. உன் மாவா இப்படி ஒத்த தீவனம் தின்னுதான் உடம்ப வளர்த்து வச்சிருக்கா. நீ என்னன்னா இந்த வீட்டு பொருளை தூக்கி அங்க தூக்கி கொடுக்குற. உனக்கு தான் மடுமாவா ஆவாதுல்ல, பின்ன அதுக்காகவே இந்த வேலையெல்லாம் பாப்பல்ல. இல்ல, நேத்து அவ சமோசா சுட்டதுக்கு நான் அப்படி கேட்டது தப்புதான். அதுக்காக மருமவ ஆவாதுன்னு கழுவி கழுவி ஊத்தாத. மருமவ ஆவாகாமல அவ செஞ்சதெல்லாம் நான் தின்னுட்டு இருக்கேன். மாவட்டம் உட்காந்து இப்படி குசும்பு பேசுறியே, இது என்ன சொல்றது? என்னதான் இருந்தாலும் மருமவ தான், மவ தான். 1-2 முன்ன பின்ன பேசியிருப்பேன், அதெல்லாம் தப்பு தெரியதான் செய்யுது. ஆனா என்ன செய்யறது? பேசுற வாய நிப்பாட்ட முடியுமா? ஏதோ பேசிட்டேன், அதுக்காக இப்படி மறைச்சு பாப்பியா? உனக்கு தவுச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கடா பாடு. கூட இருக்கிறவள மதிக்கிறது கிடையாது. மாவள பெருசா தூக்கி தாங்குறா. உன் மருமவா உனக்கு சாப்பிடலன்னா நான் கூட உட்கார்ந்து சாப்பிட்ட பிறகு திங்கிறா. ஆனா உன் மவ நல்ல ஒத்த தீவனம் திங்கிறா. அது தெரிய மாட்டுக்கு. முறுக்கு சுடுறதுக்கு இப்ப என்ன இல்லைன்னு அங்க இருந்து இங்க வந்திருக்காளே, கடை தூரம்னு வந்திருக்காளோ? உன் வீட்டுல ஓசியில வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கா. ஓசி தீவனம் தின்னவளுக்கு மரியாதையும் மதிப்பும் கூடுது. இங்க பக்கத்துல உட்காந்து சிஞ்சு போடுறவளுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவன் சொல்றது சரிதானே? உன் வீடுக்கு 3 வீடு தள்ளி தானே சுந்தரம் கடை இருக்கு. அவன் கடையில போய் எண்ணெயை வாங்கினா வேண்டாங்கோ. இங்க பாரு, அந்த பையன் சொல்றது சரிதான். நீ 5 லிட்டர் எண்ணெயை வாங்கி வச்சிருந்தேன் பலகாரம் சுடுறதுக்கு. அதுல அவ கொஞ்சம் எண்ணெயை எடுத்து சமோசா செஞ்சுட்டாளேன்னு கடுப்புல அவளையே ஏசினேன். இப்ப உனக்கு தரேன்னு சொன்னேன், புத்தி கெட்டு போய் தான் சொல்லியிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா போய் கடையில போய் எண்ணெயை வாங்கு. என்னம்மா இப்படி சொல்ற? உன் புருஷன் துட்டுல எண்ணெய் வாங்கினா உனக்கு செலவாயிரும். என் மாமன் துட்டு மட்டும் சும்மையா கிடக்கு. மரியாதையா ஓடிப்போ. இல்ல, என்ன மன்னிச்சிடல. என்னமோ மவாக்கு இருக்குல்ல, மருமவ மேல உள்ள கோவத்துல இப்படி பேசிட்டேன். நான் கொடுக்க நினைச்சது தப்புதான். அது சரி, இப்போ அது புத்தி வந்துச்சே. போ போய் தோசையை சுடு, எனக்கு பசிக்குது. இல்ல, உங்க அம்மக்காரி சட்னி அரைச்சு வச்சாலே எங்க வச்சான்னு தெரியலையே. ஆமா, அப்படியே பீரோல வச்சு பூட்டி இருக்க போறா. எங்கன்னு இந்த கிச்சன்ல உனக்கு தேட தெரியாது. சும்மா கதை விட்டுட்டு கிடக்காத. போய் தோசையை சுடு. சரியில்ல, சுட்டு எடுத்துட்டு வரேன், போய் உட்காரு. உங்க எல்லாரையும் சமாளிக்கிறதுக்குள்ளயும் எனக்கு தான் போதும் ஆயிடுது.